திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷபேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் மறைமலை அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஆடலர செய்யா திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஒளியர செய்யா திருவடிகள் போற்றி போற்றி, இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவளையம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாளும் கோடும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நாம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் முன்னின்றி அருளை செய்திருக்கின்றது. அவ்வகையிலே இங்கு இருக்கக்கூடிய அடியார்கள் மக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி மகிழ்ந்து நாம் இப்போது பெரிய புராணத்திலே எந்த நாயனார் புராணத்தை சிந்திக்க வேண்டும்? ஏனாதிநாத நாயனார் புராணம். எரிபத்தருடைய புராணத்தை நிறைவு செய்து ஏனாதிநாத நாயனாருடைய புராணத்திற்குள்ளே நாம் நுழைய வேண்டும். திருத்தொண்ட தொகையிலே ஏனாதி நாதன் அடியார்க்கும் அடியேன், ஏனாதிநாதனுக்கு அடியேன்னு சொல்லல, ஏனாதிநாதன் அடியார்க்கும் அடியேன். ஏனாதிநாத நாயனாருக்கு யாரெல்லாம் அடிமை பணி செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் அடிமை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார். இப்போ பெருமான் திருவாரூர்ல எல்லாரும் போய் அடிச்சு பிடிச்சு நேரா போய் சாமியை பார்க்கணும்னு போடுறான். சாமி என்ன செய்வாரா? அப்படியெல்லாம் போய் அவரையே நேரில் பார்க்கணுங்கிறது இல்லை, இறைவனை சென்று நேரில் வணங்கிய அடியார். அடுத்து அவர் திருக்கோயிலிருந்து வந்த உடனே அவரை வணங்கிய அடியார். இப்படி ஏழாவதா யார் இருக்கிறாங்களோ அவங்களை வணங்கினாலும் பெருமானை வணங்கியாரும் நமக்கு. அப்போ அதனால திரு ஓடி போய் மூலவரை பார்த்து அவங்க போய் முட்டிட்டு அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. சிவசிவன் இருந்த இடத்துல இருந்து நினைத்தாலே பெருமான் அருள் செய்வார் என்பதை இந்த அடியார்களுடைய வரலாறுல நமக்கு காட்டுகின்றது. அதுல ஏனாதிநாதன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில நம்பியாரூர பெருமான் சொல்லுகின்றார். அடுத்து திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பிகள் பத்தனை ஏனாதிநாதனை பார் நீடு எயினை தன்னுள் அத்தனை தன்னோடு அமர்மலைந்தான் நெற்றி நீரு கண்டு கைத்தனிவால் வீடொழிந்து அவன் கண்டிப்ப நின்று அருளும் நித்தனை ஈழக்குல தீபன் என்பர் இந்நீழ்நிலத்தே என்று திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அருளை செய்கின்றார். பக்தனை சிவபெருமானுக்குரிய பக்தராக இருக்கக்கூடியவரை ஏனாதிநாத நாயனாரை பார்நீடு எயினை தன்னுள் எயினூர் என்கின்ற அந்த திருத்தலத்துல அத்தனை தன்னோடு எயினை தன்னுள் அத்தனை எயினூருக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஏனாதிநாத நாயனாரை தன்னோடு அமர்மலைந்தான் நெற்றி நீரு கண்டு, தன்னோடு போர் செய்த எதிரியினுடைய நெற்றியிலே திருநீரை பார்த்து கை தனிவால் வீடு ஒளிந்து அவன் கண்டிப்ப, அவன் மேல் வால் வீசாமல் நின்று அவன் வால் வீசி அவரை வெட்டியும்படி நின்று அருளும்
நித்தனை அவனுக்கு விரும்பியதை செய்து கொடுத்த, அவனுக்கு அருள் செய்த ஏனாதிநாத நாயனாரை ஈழக்குல தீபன் என்பர் இந்நீளத்தே, ஈழக்குலச் சார்ந்ததாக இருக்கக்கூடியவர் என்று அவரை சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்திலே என்று திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நமக்கு அருளி செய்திருக்கின்றார் நம்பியாண்டார் நம்பிகள். அடுத்து விரிநூலாகிய எம்பிரான் தெய்வ செக்குடார் பெருமான் குண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி குவியலிக்கும் தன் தரள வெண்கவிகை தார்வளவர் சோனாட்டில் வண்டரை பூஞ்சோலை வயல் மருத தன்பனை சூழ்ந்து என் திசையும் ஏறிய சீரியில் மூதூர் எயினூர். அங்க சோழ நாட்டில் புலிக்கொடியை புலி சின்னத்தை இமயத்திலே பொறித்து வைத்த சோழர், சிறப்புடைய சோழ நாட்டிலே வண்டரை பூஞ்சோலை வயல் மருதத்தன்புள் எங்கும் மருத நிலமே, வயலும் வயல் சார்ந்த இடமோ மருதம், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை. இப்படி 5 நிலம். அதனால நமக்கு 4 நிலம் தான் உண்டு. என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்ங்கிற 4 நிலம் தான். 5ஆவதா தனியா ஒரு நிலம் கிடையாது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்றோர் படிமம் கொளினேன் குழுமே அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, முல்லை நிலமாகிய காடு வறண்டு போய் மணல் பரப்பா ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகும்? பாலைவனமா மாறிடும். அதே போல மலை அப்படியே வறண்டு போய் அதுவும் மழை போயிடுச்சுன்னா அதுவும் பாலை நிலமாக வறண்ட நிலமாக மாறி போய்விடும். இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு எல்லா நிலமுமே அப்படி ஆயிடும். ஏன்னா நம்ம நிலத்தை பற்றிய கவலையே சுத்தமா நம்ம பண்றதே கிடையாது. மரம் நடனம் இங்க நண்பர்கள்லாம் ஒரு முறை கேட்டாங்க, எப்போ ரிஷபேஸ்வரர் திருக்கோயில்ல நந்தவனம் அமைக்கணும், எல்லாரும் உங்களால் இயன்ற பங்களிப்பை செய்யணும்னு சொன்னாங்க. எத்தனை பேர் செஞ்சோம்? எத்தனை மரம் நட்டாங்க? யார் போய் தண்ணி ஊற்றுனோம்? யார் அதை பராமரித்தோம்? இன்னும் ஆரம்பமாகலை. ஏன் இவ்வளோ நாள் ஆரம்பிக்கல? திருப்பணி முடிஞ்ச உடனே அதை ஆரம்பித்து திருநந்தவனத்தை நம்ம முறையாக பராமரிக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிந்த அளவுக்கு பணி செய்து, ஏன் அந்த காலத்தில் இதெல்லாம் செய்தாங்க? அரச மரம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பிள்ளையார் வச்சுருவாங்க. வேப்ப மரம் உடனே ஒரு மஞ்சள் துணியை கட்டி அது ஏன்னா மரம் இல்லாமல் நாம் வாழ முடியாது. நீங்கள் இவ்வளோ வெயில் அடிக்குது இல்லை, எங்கேயாவது ஒரு மரத்தடியில் போய் நின்று பாருங்க, எவ்வளவு நிழல். அந்த மரத்துக்கெல்லாம் கீழே விநாயகர் வைக்கல, அந்த அரச மரம்லாம் இத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் எப்பவோ காலி பண்ணியிருப்பாங்க. அதே போல மலையெல்லாம் கல்லாக்கி, இப்பவும் சொல்றேன், பல அன்பர்கள் வந்து எல்லா இடத்தையும் எங்க சாமிக்கு நாங்க புதுசா கோயில் கட்டுறோம், கருங்கல்ல கட்டுறோம், தயவு செய்து இறங்காதீங்க. இருக்கிற மலையெல்லாம் அறுத்து தான் கல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே அறுத்து புதுசா கல்லால் கோயில் கட்டிக்கிட்டே போனீங்க. கோயில் கட்டணும், கல்லால் என்றைக்கு நிலைத்த திருக்கோயில் கட்டணும். நமக்கு ஏற்கனவே 276 திருத்தலங்கள், பாடல் பெற்ற தலங்கள், இறைவன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அருள் செய்து அதை கேள்விப்பட்டு நம்முடைய நாயன்மார்கள்லாம் சென்று வழிபட்ட தலங்கள் இருக்கு. எவ்வளவோ நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஊருக்கு ஒரு சிவாலயம் வேணும். அதை முடிஞ்ச அளவுக்கு வேறு வகையில் சிங்கல்லாலோ மற்ற கல்களாலோ, ஏன்னா இன்றைக்கே வந்து எல்லா இடத்துலையும் மலைகளை எல்லாம் வல்லமாக பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு கீழே வந்து அஸ்திவாரம் போடுறதுக்கு கருங்கல், கோயில் கட்டுறதுக்கு கருங்கல், இருக்கிற மலையெல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு மலை உருவாவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் தெரியுமா? இத்தனை 1000 வருடங்கள் ஆகும் தெரியுமா? ஆற்றுல மணலை அள்ளி விட்டுக்கிறதே ஒரு மணல் துகள் உருவாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா?
நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சோம்னா அதை பராமரித்து ஆடு கடிக்காமல் மாடு கடிக்காமல் அதை பராமரித்து அது ஒரு மரமாக வருவதற்கு எவ்வளவு காலம் ஆகுது. வச்சா வீட்டில் தென்னை, அதனால ஒரு பக்கம் கொஞ்சோண்டு இடம் கிடைச்சா தென்னை மரம் வைக்கிறது. ஏன்னா ஒரு காலத்தில் நல்லா மரமாகி போய் ஒரு 50 தேங்காய் விழுந்துச்சுன்னா நமக்கு வருமானம் ஏதாவது ஒரு காரணத்துக்காகவாது. அதே போல் நம்ம இயற்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு மாற்ற முயற்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு தான் இடையூறு. இன்னைக்கு நமக்கெல்லாம் உடல் வலிமை குன்றுவதற்குரிய காரணம் என்னன்னா இயற்கையை மீறி போகக்கூடிய காரணம் தான். இன்னைக்கு வரும்போது ரயிலில் வரும்போது ஒரு அன்பர் சொல்றாரு, 9 மாதம் நெல்லுக்கு உரிய காலமா, இன்னைக்கு 40 நாள்ல விளைவிக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய மாற்றம். 9 மாத காலத்துல விளைய வேண்டிய நெல்லை அல்லது 90 நாள் முடியாது, 90 நாள் சொல்லுவாங்க, 3 மாசம். அவர் தப்பா சொல்லியிருப்பாரு, நானும் அதே எனக்கு கவனிக்கல. 3 மாசம் விளையக்கூடிய நெல்லை 40 நாள்ல அப்படியே பாதிக்கு பாதி. அப்ப அதுல என்ன இருக்கும்? பாதிக்கு பாதி சொல்றோம். 7 மாசம் நம்ம என்ன சொல்றோம்? 10 மாதம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை 7 மாதத்துல பிறந்தா அது குறைப்பிரசவம், சரி வராது. அந்த காலத்துலலாம் அப்படிப்பட்ட குழந்தைகளை அந்த இலையில வச்சு அவர்களை வாழ வைத்ததுனால அந்த இலைக்கு பேர் வாழை இலைன்னு வருது. வாழை இலை இன்னைக்கு இன்குபேட்டர்னு நம்ம வைக்கிறோம் இல்லையா மருத்துவத்துறையில. அந்த காலத்தில் அந்த மாதிரி குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளை வாழை இலையில 2 பக்கம் வச்சு தான் பத்திரமா அந்த குழந்தைய பாதுகாப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலை இயற்கையை மாற்ற நமக்கு வேறுபாடு வரும். அப்போ 90 நாட்கள் தேவைப்படுகின்ற ஒரு பயிருக்கு நம்ம 40 நாள் நேரம் கொடுத்தோம்னா அது எப்படி குழந்தை குறைப்பிரசவமாக வந்ததோ அதை போலத்தான் அதனுடைய சூழ்நிலை என்பதை தெரிந்து கொள்ளும். இந்த மருத நிலங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய எயினலூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம், என் திசையும் ஏரிய சீர் எயில்மூதூர் எயினலூர். அந்த எயினலூர் திருத்தலத்துல வேழக்கரும்பினோடு மென்கரும்பு தன் வயலில் தாள கதிர்ச்சாலி தான் ஓங்கும் தன்மையதாய் வாழ குடிதழைத்து மன்னிய அப்பொற்பதியில் ஈழக்குலச் சான்றார் ஏனாதிநாதனார். வேழக்கரும்பினோடு மென்கரும்பு. வேழக்கரும்பு அப்படின்னா வேழம்னா யானை, யானையினுடைய யானை. அந்த வேழக்கரும்பினோடு மென்கரும்பு தன் வயலில் தாள. யானை கரும்பு மென்கரும்பு, இந்த ஆலை கரும்புன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா பக்கமும் நேற்று 2 ஒரு டிராக்டர்ல 2 பெட்டியை இணைச்சி கூட்டிட்டு போனாங்க. அந்த முன்பக்கத்தோட டயர் இப்படி போயிட்டு இருக்கு. தோடு ஆலைக்கு போடுற அந்த கரும்பு நாமெல்லாம் நீங்க சர்க்கரைன்னு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த வெள்ளைக்கலர் கரும்பு. அடுத்து மென்கரும்புங்கிறது கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய கரும்பு, நாமெல்லாம் உரிச்சு சாப்பிட்றோம் இல்லையா, கரும்பு கடிச்சு. அந்த கரும்பு இன்னைக்கா கரும்பெல்லாம் யாரும் கிடைக்கிறது இல்லை. எங்க பார்த்தாலும் கரும்பு ஜூஸ் கடையா இருக்கு. இப்போ அதெல்லாம் போய் ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. நொங்கு ஜூஸ், நொங்க கூட உரிச்சு நம்மளால சாப்பிட முடியாது. அதுக்கு அடுத்து இப்ப இளநீர் ஜூஸ். இளநியே இயற்கை கொடுக்குற ஜூஸ் தான். அது கேட்டா அது உப்பு கறிக்குதான். இளநிய ஒரு இதுல போட்டு ஐஸ் போட்டு அதுக்கு சர்க்கரை போட்டு, அதுவே உங்களோட உடம்புல இருக்கிற உப்பினுடைய சமநிலைக்காக தான் அதை நம்ம குடிக்கிறோம். இப்போ இளநியை குடிக்கிறோம் இந்த வெயில் காலத்துல அப்படின்னா, வெயில் காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா சட்டையெல்லாம் தெரியும், எல்லாம் வேர்த்து போட உடனே சட்டையை எடுத்தா எல்லாம் வெள்ளை வெள்ளையா அங்கங்க படிவுமா இருக்கும். அது உப்பு. அந்த உப்பை சரி பண்றதுக்கு நம்ம இளநீ குடிக்கும் போது அதுல லேசா கொஞ்சம் உப்பு சுவை இருக்கும். அந்த உப்பை சரி பண்றதுக்காக, இழப்பீடை சரி பண்றதுக்காக நம்ம இளநீ குடிக்கிறத போய் அது உப்பா இருக்குன்னா அதுல சர்க்கரை போட்டு குடிக்கிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு இயற்கைக்கு செயற்கைக்குமான அந்த வேறுபாடு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த வேழக்கரும்பினோட வெண்கரும்பு தன்மைகளில் தாழ கதிர்ச்சாலி தான் ஓங்கும் தன்மையதாய். நெற்கதிர் கரும்பை விட உயரமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தன்மை உடைய அந்த பதியில் எயினலூர் பதியில் ஈழக்குலச் சான்றார் ஏனாதிநாதனார். ஈழக்குலம் என்று சொல்லக்கூடிய அந்த குலச் சான்றாராக இருக்கக்கூடியவர் ஏனாதிநாதனாயனார் என்று இந்த பாடல் காட்டார். தொன்மை திருநீற்று தொண்டின்
வழிபாட்டின் நன்மை கண் நின்ற நலம் என்றும் குன்றாதார் மன்னர்க்கு வென்றி வடிவால் படைபயிற்றும் தன்மை தொழில் விஞ்சையில் தலைமை சார்ந்துள்ளார். தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் நின்ற நலம். திருநீற்று தொண்டு அப்படின்னு ஒரு தொண்டை ஏற்று போற்றுகின்றார். தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் நின்ற நலம். நம்ம பக்கமா ஒரு நாயன்மார் புராணம் பார்த்தோம். அதுல அவர் சொல்றார், என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? இளைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோமெனில், நாங்கள் திருநீருக்கு எவ்வித குற்றமும் செய்யாமல் இருந்தால் அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லி அவருடைய தொண்டை நிறைவு கொண்டார். எந்த நாயன்மார்? திருநீலகண்டரா? வரிசையா சொல்லிட்டே வருவோம். 8 தானே பார்த்துருக்கோம். முதல்ல திருநீலகண்டர்னு சொல்லுவோம், ஐயா இல்லைன்னு சொல்லிடுவார். அடுத்த நாயனார் இயற்பகையார் சொல்லுவோம், அதுவும் இல்லைன்னு சொல்லிடுவார். அடுத்து இளையான் குடிமாற நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர். ஏன்னா எல்லாருமே திருநீரை பற்றி சொல்லிட்டே வராங்க. எந்த நாயனாரும் திருநீரை போற்றவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் அதை குறிப்பா சொல்லிட்டே வராங்க. பிறவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீருக்கு தான் குறிப்பிடுக்கணும்னு சொல்றது. அமர்நீதி நாயனார் பார்த்தோம் இல்லையா? அப்ப அவர் அந்த தராசு தட்டுல ஏறும்போது என்ன சொன்னார்? இளைத்த திருநீற்று அன்பினில். எடுங்க பக்கம் சொல்றேன். 124வது பக்கம் இந்த பெரிய திருவிளையாடல் திருத்தொண்டர் புராண புத்தகத்துல சொல்றார். இளைத்த அன்பினில் 544வது பாட்டு, 43வது பாட்டு பாருங்க. இளைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோம் எனில் பெருந்துளை நேர் நிற்க என்று சொல்றார். அப்போ நல்லூர் பெருமானிடத்துல வேண்டும் போது, சாமி நாங்க திருநீற்று அன்பு பாதுகாத்து மெய்ப்பொருள் நாயனார் சொல்றார். இவர் திருநீருக்கு நாங்கள் பிழை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த தராசு தட்டு நேராக இருக்க வேண்டும் அப்படின்னு பெருமானிடத்துல கேட்கிறார். அப்போ திருநீற்றுக்கு அத்தனை பெருமை. திருநீருக்காக திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமே நமக்கு அருளி செய்திருக்கின்றார். மந்திரம் ஆவது நீரு என்று சொல்லி அந்த பதிகம், அதுவும் சாதாரண நிலையில கொடுக்கல. அவருடைய வரலாறு பார்க்கும்போது பார்ப்போம். பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை தீர்ப்பதற்காக அந்த திருநீரை கொடுக்கிறார். அப்ப நமக்கெல்லாம் நோய் நீக்கக்கூடிய மருந்தாக இருப்பது எது? திருநீரு. அதனால அதை அப்படியே எடுத்து தொட்டு வைக்காம அள்ளி பூசணும். ஞானசம்பந்த பெருமான் திருநெடுங்கலம் திருத்தலத்துக்கு போறார். அப்படி போன உடனே பெருமானிடத்துல, சாமி உங்களை யாரெல்லாம் அன்போடு வணங்குகின்றார்களோ அவர்களுடைய இடரை நீங்கள் களைய வேண்டும் பெருமானிடத்துல விண்ணப்பம் வைக்கிறார். அப்போ பாடும்போது சந்தனத்தை விட, உடம்புல சந்தனம் பூசுறாங்க காலத்துல குளிச்சுக்காக, அதை விட யாரு திருநீர் அதிகமாக பூசுகிறார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய இடரை நீ களைய வேண்டும் பெருமானே என்று கேட்கிறார் அந்த பதிகத்துல. அப்படி திருநீற்றுக்கு பெரும் பெருமை உண்டு. மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம். அடுத்து அமர்நீதி நாயனார், திருநீற்று துண்டு நாங்கள் பிழைக்கலைன்னா, திருநீருக்கு நாங்கள் பிழை செய்யவில்லை என்றால் அப்படின்னு ஒரு என்ன சொல்றார், ஒரு ஆணையை சொல்லிவிட்டு அந்த திருத்துளை மேல் ஏறுகின்றார் என்கின்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். அதுல தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் நின்ற நலம் என்றும் குன்றாதார், எப்பவும் குறைவுபடாத நிலை.
மன்னர்க்கு வென்றி வடிவால் படைப்பயிற்றும் தன்மை தொழில் விஞ்சையில் தலைமை சார்ந்துள்ளார். இப்போ அந்த விஞ்சையில் தலைமை சார்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வு உண்டு. என்னன்னா, ஒரு வித்தையை கற்றுக்கொள்வது என்பது வேறு, அது சிறப்புடையவராக இருத்தல் அப்படிங்கிற நிலை வேறு. இப்போ எல்லாரும் தான் நம்ம படிக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் படித்தோம், ஒவ்வொருத்தருக்கும் அந்த தேர்வுல மதிப்பெண் வரும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வருது. ஒருத்தர் 40 மார்க் எடுத்து தேர்ச்சி அடைகிறார், ஒருத்தர் 98 மார்க் எடுத்து தேர்ச்சி அடைகிறார். அப்ப பார்க்கிறோம். ஆனால் அது போல இந்த துறையில் தலைமை சார்ந்துள்ளார். அந்த தலைமை இடத்துல இருக்கார். என்ன தலைமை இடம், என்ன பணி? அரசருக்கு படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, வால்படை வீரர்கள். அந்த வால்படை வீரர்கள் வீரனோட போன உடனே போலீஸ்ல கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, முதல்ல அதுக்கு உடல் தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உடல் தகுதி மட்டும் இருந்தா போதாது, போலீஸ்க்கு ட்ரைனிங், மிலிட்டரியில சேர்ந்தா அதுக்கு ட்ரைனிங், அந்த பயிற்சி, ஒவ்வொரு பணியிலையும் சேரும் போது அதுக்கு பயிற்சி அப்படின்னு உண்டு. இப்போ கோயிலில் பணி செய்கிறோம் அப்படின்னா செயலாளராக பணி செய்யறதுனால 70 நாள் ஒவ்வொரு இடத்துலையும் பயிற்சி, நீங்கள் போய் இந்த பணிகளை எல்லாம் செய்யணும்னு ஒரு பயிற்சி அப்படின்னு ஒன்று உண்டு. அது போல போர் வீரனோட நேராக வாழத்திட்டு எதிர்க்க சண்டைக்கு போயிட முடியாது. அந்த வாளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயிற்சி களம் இருக்கு. அந்த பயிற்சி களத்துல படை பயிற்றும் வடிவால் படை பயிற்றும் தன்மை தொழில் விஞ்சையில் தலைமை சார்ந்துள்ளார். அந்த வால்படை பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியராக நம்முடைய ஏனாதிநாத நாயனார் இருக்கின்றார். வாளின் படை பயிற்சி வந்த வளமெல்லாம் நாளும் பெருவிருப்பால் நன்னும் கடப்பாட்டில் தாளும் தடமுடியும் காணாதா தம்மையும் தொண்டு ஆளும் பெருமான் அடித்தொண்டற்கு ஆக்குவார். வாளின் படை பயிற்சி வந்த வளமெல்லாம், இப்படி இந்த வால்படை பயிற்சி செய்து கொடுக்கக்கூடியதுக்காக ஒரு ஆசிரியருக்கு ஒரு குருதட்சணை அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா? ஏன்னா குருதட்சணை கொடுக்கணும். குருதட்சணை இல்லாம எந்த ஒரு கல்வியையும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி கற்றுக்கொண்டால் அது பயன் தராது. அதனாலதான் என்ன பண்ணணும், ஏகலைவன் கட்டை விரலை கொடுத்தான். ஏன்னா குருதட்சணை இல்லைன்னா, சரியா கொடுக்காம விட்டுட்டோம்னா கோடானு கோடி காலம் கொடுதரகங்கள்ல இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கும்போது போற்றிப்பகருடை அப்படின்னு ஒரு நூல் இருக்கும். 14 சாத்திர நூல்களில் போற்றிப்பகருடை, அந்த நூலில் உமாபதி சிவம் நரகங்களில் சிலவற்றை நமக்கு அந்த இடத்துல காட்டுவார். இது இன்னென்ன மாதிரியான நரகம், இப்படியெல்லாம் யமதூதர்கள் நம்மை தண்டிப்பார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை காட்டுவார். அது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருப்போம். வாளின் படை பயிற்சி வந்த வளமெல்லாம், அப்படி அந்த குருதட்சணையாக அவருக்கு வரக்கூடிய அந்த செல்வத்தை எல்லாம் நாளும் பெருவிருப்பால் நன்னும் கடப்பாட்டில், பெருவிருப்பமோட செய்யணும். அதனாலதான் அவை பாட்டி என்ன சொன்ன, அறம் செய்ய விரும்பு. விருப்பத்தோட ஒரு செயலை செய்யும் போதுதான் அது என்ன பெறும், முழுமை பெறும். விருப்பம் இல்லாம கடனுக்கேன்னு பணி செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, கடன்கிற வார்த்தையை வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமா பயன்படுத்துவாங்க. நாவுக்கர சுகுருமான் என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு சொல்லுவார். கடமை தவறாமல் செய்யக்கூடியதுக்கு தான் கடன் பேரு. தவறாம திரும்ப கொடுத்துங்கிறதுக்காக தான் அதுக்கு கடன் பேரு. கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா எதற்கு செய்யணுமோ இல்லையோ அதை கண்டிப்பா திருப்பி கொடுத்தாகணுங்கிறதுனால அதற்கு கடன் பேரு. செய்யாம இருக்கவே முடியாதுங்கிறதுக்காக அதுக்கு என்ன பேரு, காலை கடன் பேரு. காலையில எந்திரிச்ச உடனே செஞ்சே ஆகணும், செய்யலைன்னா உடம்பு வீணா போயிடும். அதனால அதற்கு காலை கடன் பேரு. அப்ப கடன் அப்படின்னு சொல்றது அந்த காலத்துல என்னவா இருந்தது அப்படின்னா, மிக முக்கியமாக செய்ய வேண்டிய கடமையாக இருந்தது. இன்று நாம கடனேன்னு செய்யலாம், அதாவது அதன் மேல ஒரு ஈடுபாடும் இல்லாம ஏதோ செய்ய சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒப்புக்காக
செய்வது போல செய்யறதுக்கு நம்ம இன்னைக்கு கடனே செய்யறோம். அப்படி செய்யாமல் முகுந்த விருப்பத்தோடு நாளும் பெருவிருப்பால் நன்னும் கடப்பாட்டில் தாளும் தடமுடியும் காணாதார் நம்மையும் தொண்டு ஆளும் பெருமான். திருமாலும் பிரம்மனும் அன்னமாகவும் பன்றியாகவும் உருவெடுத்து தாளும் இறைவனுடைய திருத்தாளையும் தடமுடியும் பெருமானுடைய திருமுடியையும் காண்பதற்காக புறப்பட்டாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, காண முடியவில்லை. அப்படி தாளும் தடமுடியும் காணாதார் தம்மையும், அப்படி காண முடியலை என்று சொன்னாலும் அவர்களையும் அடிமையாக கொண்டிருக்கக்கூடிய பெருமான், தொண்டு ஆளும் பெருமான் அடித்தொண்டற்கு ஆக்குவார். அப்படிப்பட்ட பெருமானுடைய தொண்டர்க்கு சிவனடியார்களுக்கு அவர் அந்த பணிகளை செய்து வருகின்றார் என்று நாயனாருடைய பெருமையை இந்த பாடல்ல சொல்லி, அடுத்து 5வது பாடல். நல்லார்களும் போற்றும் நன்மை துறையின் கண் எல்லாத செய்கை இயல்பின் பொருளினால் கல்லாத தங்கள் தொழில் உரிமை தாயத்தில் உள்ளான் அதிசூரன் என்பான் உளனானான். நல்லார்களும் போற்றும் நன்மை துறையில், நல்லார் அப்படின்னா பகைவர்கள், நல்லார்களும் போற்றும் நன்மை துறையின் கண் எல்லாத செய்கை இயல்பு, யாரும் எல்லல் செய்ய முடியாத செய்கை இயல்பு உடைய அந்த தன்மையிலே இந்த வால்படை ஆசிரியராக இருந்து வரக்கூடிய காலத்துல ஒழுகுனால் தள்ளாத தங்கள் தொழில் உரிமை தாயத்தின் உள்ளான். அதே போல இப்போ ஒருத்தர் பணி செய்கிறார் அப்படின்னா அதே இடத்தை சார்ந்தவர், அதே தொழில்துறையை சார்ந்தவர் பக்கத்திலே இன்னொரு தொழில் செய்வார். நம்ம பார்ப்போம், ஒரு நகைக்கடை வச்சிருந்தா உடனே என்ன பண்ணுவாங்க, பக்கத்துலேயே இன்னொரு நகைக்கடை, அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டு அண்ணன் ஒரு நகைக்கடை வச்சிருப்பா, தம்பி ஒரு நாயக்கடை வச்சிருப்பார். ஏன்னா இந்த பங்காளி ஒரு நாயக்கடை வச்சிருப்பார், இவர் ஒரு நாயக்கடை வச்சிருப்பார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் இப்படி அந்த உரிமை தாயத்தில் உள்ளவர்கள் அந்த பணியை செய்து கொண்டு வரும்போது அந்த உரிமை தாயத்துல ஒருத்தன் தான் யார் அப்படின்னா அதிசூரன். அதிசூரன் என்பான் உளனானான். மற்ற அவனும் கொற்ற வடிவால் படைத்தொழில்கள் கற்றவர் தன்னில் கடந்து உளார் இல்லை என்னும் வெற்றிமையால் மாநிலத்து மிக்க பெருமிதம் வந்து உற்று உலகில் தன்னையே சால மதித்துள்ளான். அவன் மற்றவனும் கொற்ற வடிவால் படைத்தொழில்கள், அவனும் என்ன செய்யறான், இந்த வால்படை பயிற்சி செய்யக்கூடிய களம் வைத்திருக்கிறான். மற்றவனும் கொற்ற வடிவால் படைத்தொழில்கள் கற்றவர்கள் தன்னில் கடந்துளார் இல்லை என்னும், அதை என்னை போல திறமையாக செய்பவர் இல்லை என்று வெற்றிமையால் மாநிலத்து மிக்க பெருமிதம் வந்து உற்று உலகில் தன்னையே சால மதித்துள்ளார். நான் தான் மிகப்பெரிய வால்படை ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு மமதையோட ஒரு ஆணவத்தோட இருக்கின்றான். யார்? அதிசூரன். எப்பவுமே தன்னை பெருமையாக தானே நினைத்துக் கொள்கிறார். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. தன்னை தானே புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கொள்ளக்கூடாது. தற்புகழ்ச்சி அப்படிங்கிறது எதற்கு நிகரானது அப்படின்னா தற்கொலைக்கு நிகரானது. ஒருவரை மரியாதை குறைவாக பேசுறதுங்கிறது என்னது? கொலைக்கு நிகரானது. தன்னை தானே பொறுமையாக பேசிக்கொள்வது என்பது தற்கொலைக்கு நிகரானது. இந்த பாரதத்தில் காட்டுறாங்க, மகாபாரதத்தில் காட்டும்போது என்ன செய்கிறான், அர்ஜுனன் ஒரு சபதம் எடுக்கிறான். யாரெல்லாம் என்னுடைய காண்டீபம் என்று சொல்லக்கூடிய அந்த வில்லை பழித்து பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் நான் கொன்று விடுவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறான். ஒரு முறை என்ன செய்கிறார், மகாபாரத போர்ல அர்ஜுனனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் வெற்றி பெற முடியல. அப்போ தருமன் என்ன சொல்றான், நீ என்ன பெரிய காண்டீப வில்ல வச்சுக்கிட்டு உன்னால இந்த போர்ல நீங்க நாள்ல வெற்றி பெற முடியலையே அப்படின்னு சொல்லி காண்டீபத்தை எழுந்து பேசுறான் தருமன்.
அப்படி பேசுற உடனே இவன் என்ன செய்யறான்? சபதம். என்ன சபதம்? யாரெல்லாம் காண்டீபத்தை தவறாக பேசினார்களோ அவர்களை எல்லாம் கொன்று விடுவேன் அப்படின்னு சபதம் பண்ணியாச்சு. யாரு? அர்ஜுனன். இப்போ சபதத்தை காப்பாற்றணும். இப்ப சபதத்தை காப்பாற்றணும்னா என்ன செய்யணும்? தருமனை கொல்லணும். உடனே என்ன செய்கிறான்? தருமனை கொல்ல போகிறான். தருமனை கொண்டு எப்படி வாழ்க்கை நடத்துறது யோசிச்சுட்டு, எப்படி இருந்தாலும் சரி நான் என்னுடைய சத்தியத்தை சபதத்தை காப்பாற்றணும் கொல்ல போறான். அப்ப பக்கத்துல கிருஷ்ணன் வந்து இது அவசரப்படாத, உனக்கு என்ன தருமனை கொல்லணும் அவ்வளவுதானே, தருமனை கொல்லலாம். இது வரைக்கும் உங்க அண்ணனை எப்போவாது மரியாதை குறைவா பேசியிருக்கிறியா? இன்னைக்கெல்லாம் எல்லாரையுமே வயசுல பெரியவங்களை பெற்றவர்களே மரியாதை குறைவா பேசுற காலம் வந்துருச்சு. அந்த காலத்துல ஆமா, இந்த காலத்துல அந்த காலத்துலனா அண்ணனை இப்போ 1 வயசு 1 மாசம் பெரியவங்களா இருந்தா கூட உரிய மரியாதை கொடுக்கணுன்ற மரபு இருந்தது. அந்த மரபுல அண்ணனை எப்பவுமே தவறாக பேசக்கூடாது, வாடா போடான்னு பேசக்கூடாது. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. வந்து சின்ன வயசுல இருந்து பழகுறதுனால வாடா போடான்னு அண்ணனை சாதாரணமாக கூப்பிடுறது இன்னைக்கு சகஜமாக போயிடுச்சு. ஆனா அன்னைக்கு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மரபு இருந்தது. அப்போ அண்ணனை மரியாதை குறைவாக நீ வாடா என்று அழைத்து விட்டால் அவனை கொன்றதுக்கு சமம்னு கிருஷ்ணன். சரி, அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லி தர்மனை பார்த்து, அடே தர்மா என்ன செய்கிறாய் அப்படி கேட்ட உடனே இவனுக்கு அண்ணனை மரியாதை குறைவா பேசிட்டு நான் செத்து போறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்னோட சபதமும் நிறைவேறிடுச்சு நீ சொன்னதுல அது. ஆனா என்னோட அண்ணனை நான் மரியாதை குறைவா பேசிட்டு நான் இனிமேல் உயிர் பாருங்க தற்கொலை பண்ணிக்கணும். உனக்கு என்ன தற்கொலை தானே பண்ணிக்கணும், இது அவசரப்படாது. உன்னையே நீ ஒரு முறை பெருமையா பேசிக்கோ, அது வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவான். சரி, நாம இருந்து இந்த போரை முடிக்கணுங்கிறதுனால அர்ஜுனனாக என்னை போல வீரன் யாராவது உண்டான்னு அவனே குறைவா பேசிக்கோ. அப்படி அந்த பெருமை, தற்பெருமை, நற்புகழ்ச்சி என்பது தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயம். அதை செய்யும் போது நம்ம கீழ்நிலைக்கு போயிடுவோம். தானால் விருத்தி கட தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செய்தொழிலாம் ஆசிரியத்தன்மை வளம் மேனாலும் தான் குறைந்து மற்றவர்க்கே மேம்படலால் ஏனாதிநாதர் திறத்து ஏழா இகழ் புரிந்தான். இங்க நான் தான் பெரிய ஆசிரியர்னு சொல்லிக்கிறான் இல்லையா? தான் ஆள் விருத்தி கட, அவனுடைய ஆளுமை விருத்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. கிட தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செய்தொழிலாம் ஆசிரியத்தன்மை வளம், அந்த ஆசிரியத்தன்மை வளம் மேனாலும் தான் குறைந்து ஒவ்வொரு நாளும் இவனுக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. நமக்கு குறையும். ஒவ்வொரு வகுப்புலையும் 50 பேர் இருந்தால் திடீர்னு 40 பேர் ஆயிடுறாங்க, மத்தியானம் 30 பேர் ஆயிடுறாங்க. அப்படி விருத்தி குறையக்கூடாது. வந்து அவரவருடைய சூழ்நிலை, ஐயா மதியம் ஒரு திருமண விருந்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. அந்த விருத்தி குறைவதற்கான காரணம் சரியாக நடத்தாதது. அப்போ என்ன செய்தார்? ஆனால் விருத்தி தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செயல் தொழிலாம் ஆசிரியத்தன்மை வளம் மேலாலும் தான் குறைந்து மற்றவர்க்கே மேம்படலால். யாருக்கே மேம்படுது? ஏனாதிநாத நாயனாருக்கே மேம்படுகிறது. ஏன் மேம்படுகிறது அவருக்கு? இவனுக்கு ஏன் குறையுதுன்னு காரணம் பார்த்துட்டோம். என்ன காரணம்? தற்பெருமை பேசி திரிந்தால் அவனோட மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருது பார்த்தோம். ஆனா ஏனாதிநாத நாயனாருக்கு ஏன் இந்த ஆசிரியர் தன்மை வளம் பெருகி கொண்டே இருக்கு? ஏன் வளம் பெருகியது? ஒரு புராணத்துல பார்த்தோம். ஒரு நாயன்மார் புராணத்துல அடியார்கள்லாம் வந்து போறதுனால அவருக்கு வளம் பெருகியது. யாருக்கு? யாருக்கோ? யாருக்கு அப்படின்னா இளையாங்குடி மாரநாயனாருக்கு. நாளும் நாளும் அன்பர்கள் வந்து நுகர்ந்த தன்மையால் அழகைக்கு இறைவன் என இருத்திய நாளில்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ குபேரன் போல வாழ்ந்து வந்தாங்க. எதனால? அடியார்கள் எல்லாம் வந்து வந்து அமுது செய்து மனதால் வாழ்த்துனதுனால
அவங்க என்ன பண்ணார்? இத்தனை பெரிய செல்வந்தராக இருந்தார். ஆனாலும் இறைவன் என்ன செய்தார்? இவர் செல்வமுற்ற காலத்துல மட்டுமல்ல, வறுமை வந்த காலத்தும் தொண்டை விடாது செய்வார் என்பதை உலகுக்கு காட்டுவதற்காக அவருக்கு வறுமை கொடுத்தார். நம்ம பார்த்தோம் அந்த வரலாற்றில். அடியார்களுக்கு தொண்டு செய்பவர்கள் அவர்களுடைய தொழில மேன்மை உடையவர்களாக இருப்பாங்க. அதனாலதான் வள்ளுவ பேராசர் நமக்கு என்ன சொல்றார்? இறைவனை வணங்காத கல்வி குறள்ல வரும் இல்லையா? என்ன குறள், என்ன திருக்குறள் அதை சொல்றார்? கற்றதனால் ஆய பயனென்கொள் ஆளறிவன் நற்றால் தொழாரெனின். இறைவனுடைய திருவடிய வணங்கலைனா நீங்கள் எத்தனை கற்றிருந்தாலும் பயனில்லை. அப்ப அவனுக்கு பெருமை, அவனுக்கு ஆசிரியத்தன்மை குறைவதற்கு காரணம் தன்னைத்தானே பெருமையாக பேசிக் கொள்ளுதல். நம்முடைய ஏனாதிநாத நாயனாருக்கு பெருமை கூடுவதற்கு காரணம் அடியார்களுக்கு தொண்டு செய்தல். அதனால ஏனாதிநாதன் தினத்து ஏழா இகழ் புரிந்தான். ஏற்றுக்கொள்ள முடியாத பொறாமை, அவர் மேல பொறாமை புரிந்து நிற்கின்றார். கதிரோன் எழ மழுங்கி கால் சாயும் காலை மதிபோல் அழிந்து பொறா மற்றவனும் சுற்ற பதியோர் உடன் கூட பண்ணி அமர்வேல் சென்று எதிர்போர் விளைப்பதற்கே எண்ணி துணிந்து எழுந்தான். எப்படியாவது அவரை வெற்றி கொள்ளணும். என்ன செய்யணும்? கதிரோன் என மழுங்கி கால் சாயும் காலை. மாலை நேரத்தில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். மதிபோல் அழிந்து, இப்படி சந்திரன் கைவிரியாக குறைஞ்சிட்டே வருது போல இவன் அப்படியே அந்த அழிந்து, மதி அழிந்து, தன்னுடைய அறிவை இழந்து, புறா மற்றவனும் சுற்றப்பதியோர் உடன் கூட பண்ணி, அவனுடைய சுற்றத்தாரை எல்லாம் கூட்டமா குடி போய் அமர்மேல் சென்று எதிர்போர் விளைப்பதற்கே எண்ணி துணிந்து எழுந்தான். அவர் ஏனாதிநாத நாயனாரோட போர் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகின்றான் என்று சொல்லி அங்க இந்த பாடல்ல சொல்றார். தோல் கொண்ட வல்லாண்மை சுற்றத்தோடும் துணையாம் கோல் கொண்ட போர் மல்லர் கூட்டத்தோடும் சென்று வாள் கொண்ட தாயம் வலியாரே கொள்வது என மூழ்கின்ற செற்றத்தான் முன்கடையில் நின்றழைத்தான் சொல்றார். தோல் கொண்ட வல்லாண்மை சுற்றத்தோடும், அவன் சார்பாக இருக்கக்கூடிய சுற்றத்தார், அவனுடைய உறவினர்கள் என்பது எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்றான்? புறப்பட்டு போறான். துணையாம் கோல் கொண்ட போர் மல்லர் கூட்டத்தோடும், அவங்கிட்ட மல்லர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் போர் வீரர்கள், ஏற்கனவே இவன்கிட்ட பயிற்சி எடுத்த வீரர்கள், அவர்களையும் இவன் போய் கூட்டு கொண்டு சென்று வாள் கொண்ட தாயம் வலியாரே கொள்வது என, இனிமேல் வால்படை பயிற்சிய இந்த போர்ல யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் செய்ய வேண்டும் என்று மூழ்கின்ற செற்றத்தான் முன்கடையில் நின்று அழைத்தான். அப்போ அவனுடைய கோபத்துல போய் ஏனாதிநாத நாயனாருடைய வீட்டின் முன்னால நின்று இவன் போருக்கு அழைக்கிறான். யார் இந்த போர்ல வெற்றி பெறாங்களோ அவங்க தான் இனிமேல் வால்படை பயிற்சி செய்யணும் அப்படின்னு அவன் நின்று அழைக்க, வெங்கட் குளிகிடந்த வெம்முழையில் சென்றழைக்கும் பைங்கன் குருநரியே போல்வான் படை கொண்டு பொங்கி புறம் சூழ்ந்து போர் குடித்து நேர் நின்று அங்கன் கடை நின்று அழைத்தான் ஒளிகேளா. ஒளியை கேட்டு இவன் எப்படி இருக்கானா, வெங்கன் குளிகிடந்த வெம்முழையில், குழி இருந்த அந்த குகைக்குள்ள சென்றழைக்கும் பைங்கன் குருநரியே போல்வான், ஒரு நரி போய் புலியின் இடத்துல சண்டையிட முடியுமா? அதை போல ஏனாதிநாத நாயனார் புலி போல, இவ யாரு? நரி போல. இங்கேயே குறிப்பான சொல்லிட்டார். ஒரு புலவர் தன்னுடைய இலக்கியத்துல பின்னால நடக்க போற ஒரு செய்தியை
முன்னாலேயே சொல்றதுக்கு பேர் என்னன்னா வரும் முன் உரைத்தல் உத்தி. வரக்கூடியதை முன்னாலேயே சொல்றது. இவன் என்ன பண்ண போறான், இவனை ஏன் நரின்னு சொல்றார், இவன் பின்னால தந்திரம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத, ஏமாத்த போறான் அப்படிங்கிறத முன்னாலேயே இங்க குறிப்பால் காட்டுகின்றார். பைங்கன் குறுநரியே போல்வான் படை கொண்டு பொங்கி புறம் சூழ்ந்து போர் குறித்து நேர் நின்று அங்கன் கடை நின்று அழைத்தான் ஒளிகேளா. அப்படி அவன் போர் செய்யணும்னு இவருடைய வீட்டின் முன்னால் நின்று கொண்டு அழைத்த அந்த ஒளியை கேட்கிறார் ஏனாதி நாத நாயனார் என்று 10வது பாடல் வரை நாம் இந்த அமர்வில் சிந்தித்து நண்பர்களுக்கு தேநீர் இடைவேளை